Hello, வணக்கம் and welcome to the second ODI preview between India versus England. கார்டிஃப் சோஃபியா கார்டன்ஸ் நடக்க போகுது. 5:30 PM இந்தியால டெலிகாஸ்ட் ஆகுது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோபி டாக். இந்தியா அபாரமா ஃபர்ஸ்ட் மேட்சை வின் பண்ணி துவங்கியிருக்காங்க இந்த ஒன் டே சீரீஸை. நீங்களுமே சொன்னீங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீரீஸ் ஃபார் இங்கிலாந்து. இதுல ஒயிட் வாஷ் வாங்கினாங்கன்னா தே ஹாவ் டு கோ பிளே த குவாலிஃபயர்ஸ் அண்ட் கம் டு த வேர்ல்ட் கப்னு சொல்லியிருக்கீங்க. எப்படி டேர்ன் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் கார்டிஃப் வந்து ரொம்ப ட்ரிக்கியான இடம், சும்மா கரடு முரடான கார்டிஃப் இது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, பிளேயிங் லெவனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி அமைய போகுது, ரெண்டு டீமும் எப்படி இந்த கேமை எதிர்கொள்ள போறாங்க, ஓப்பனிங் தாட்ஸ் பீடா. அதாவது இதுல எப்படி அப்படின்னா பர்டிகுலரா நீங்க ஒயிட் வாஷ் வாங்கினீங்கன்னா when your rankings are too low, teetering at the bottom of the table, அதுக்கப்புறம் அங்க வெஸ்ட் இண்டீஸும் அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே, அது நீங்க சொல்ல முடியாது, என்ன வேணாலும் நடக்கும். இட் இஸ் கோயிங் டு பி டஃப் ஃபார் யூ டு கோ டு குவாலிஃபயர்ஸ். ஏன்னா அது வேர்ல்டு கப் குவாலிஃபயர்ஸுங்கிறது நிறைய பசியோட நிறைய இந்த குட்டி டீம் எல்லாம் உள்ள வரணும் அப்படின்னு இது பண்ணுவாங்க. ஒரு மேட்ச் அங்க இங்கே உங்களுக்கு தப்பா போச்சுன்னா யூ கெட் நாக்ட் அவுட் and you don't ideally want yourself to be put up in the situation where you are the 2019 World Cup ODI champions. அப்படிங்கும்போது you ideally don't want yourself to be in a situation like this. அதனால உங்களுக்கு you want to make sure you turn the tables. அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா இது ஒரு ட்ரிக்கி கண்டிஷன்ஸ். சோஃபியா கார்டன்ஸ் ஒரு பியூட்டிஃபுல் கிரவுண்ட் இது. இப்ப இங்க பாருங்க, ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 239, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 289. கடைசி 10 மேட்ச்ல டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஹவ் 1-3, டீம் பேட்டிங் செகண்ட் ஹவ் 1-7. சீமர்ஸோட எக்கானமி 5.64, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 5.48. Seamers is picking up a wicket every 35 balls. Spinners are picking up wickets every 41 balls. எல்லா ஃபேஸ்லயும் சீமர்ஸ் உங்களுக்கு கேமுக்கு வந்துட்டே இருப்பாங்க. இப்போ பால் டாமினேட் பண்ணினே இருக்கும் பேட்டை. அதுதான் சோஃபியா கார்டன்ஸோட குவாலிட்டியை. 73% ஆஃப் த விக்கெட்ஸ் சீமர்ஸ் எடுத்திருக்காங்க, 27% ஆஃப் த விக்கெட் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. Highest first innings score 386 for 6, England versus Bangladesh in 2019 World Cup. Highest second innings score 312 for 7, England versus West Indies in 2025, not long ago in 48.5 overs. And the highest chase is also came on the same game where 312 for 7, England versus West Indies in 48.5 overs. So இங்கேயும் பாத்தீங்கன்னா 320 is going to be the winning score. 320 ரன்னுக்கு சல்லி ரன்னு நீங்க கம்மியா அடிச்சீங்கன்னாலும் கஷ்டமா இருக்கும். ஏன்னா எடுத்த உடனே ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இன்னுமே ஏர்லியான இந்த நியூ பால்ல, even though the match is going to start at 1 o'clock, that is going to be a day and night game. Fast bowlers will come into the picture early on with the new ball in both the innings, but it will be more helpful in the first innings than the second. அப்படின்றதுனால team winning the toss have to bowl first again here, which we reflected in Edgbaston, Birmingham. Surprisingly, England won the toss and opted to bat first. Shubman Gill was very clear saying that had we won the toss would have bowled first அப்படின்னு. இங்க ஸ்ட்ராட்டஜி அப்ரோச் எப்படி, அதாவது இங்கிலாந்துல எப்படின்னா எதிரடி அடிக்கணும். புரிஞ்சுக்கோங்க நான் சொல்றத. இப்ப நான் சொல்றேன், இந்த மாதிரி சீம் மூவ்மெண்ட் இருக்கும், எடுத்த உடனே ஒரு 15 ஓவர்ல பால் 10-12 ஓவர்ல அலையும் அப்படின்னா வேற ஒரு வென்யூல என்ன சொல்லுவோம், விட்டு ஆடுன்னுவேன். இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்ல உங்களுக்கு எப்படின்னா பால் அலைஞ்சு இந்த மாதிரி ஒரு வென்யூலாம் அலைஞ்சுட்டே இருக்கும் உங்களுக்கு பால். அதனால 15 ஓவர் நீங்க விட்டு ஆடிட்டு அதுக்கப்புறம் ரீபில்டு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரன் ரேட் கம்மியா இருக்கு அடிக்க போய் இல்லை. இங்கிலாந்துக்கு என்ன ஆச்சோ அந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சோன்னு இது பண்ணீங்கன்னா கவால்ல 25 ஓவர்ல 5 விக்கெட் விட்டீங்கன்னா யூர் கோயிங் டு எண்ட் அப் வித் பிலோ பார் ஸ்கோருங்கும் போது யூ ஹேவ் டு ஃபைண்ட் a way ஃபார் எதிரடி. பால் அறிஞ்சினே தான் இருக்கும், விட்டு ஆடணும். எதிரடி எப்ப அடிக்கன்னு தெரியும். இந்த 320 எடுக்கணும்னா இங்கேயும் 10 ஓவர்ல 60ல இருந்து 65 வந்துடணும். செகண்ட் ஃபேஸ்ல ஒரு 85 ஃபார் 25 ஓவர்ல உங்களுக்கு 150 வரலன்னா 320 வராது. 25 ஓவர்ல you have to be 150 for 3, even though the challenges you are going to face against the new ball early on with the fast bowlers becomes irrelevant, because if you score anything less than 320 it's going to be a monumental task to defend it. அந்த 26 to 40ல தான் கபீல்னு ஃபர்ஸ்ட் கியருக்கு வந்துடணும். ஒரு 5 and over ஆடிட்டு 40 ஓவர்ல 230 வந்துட்டீங்கன்னா கடைசி 10 ஓவர்ல நீங்க 90 ரன் டேக்ஸ் 320 is a score you can really count yourself to win. இப்ப இந்தியா I don't see them making a change at all. ஏன்னா பிரசீதும் நல்லா போட்டாரு,
குர்னூரும் நல்லா போட்டாரு. ஹர்ஷதீப் சிங் has also been playing continuouslyன்றதுனால அதை ஒரு ரெஸ்ட்னு எடுத்துப்பேன் ஒழிய நான் டிராப்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். அதனால ஐ ஃபீல் தட் சிவம் துபே ஆல்சோ bowled very very well, 6 overs 27 runs. The point what we are making is Washington Sundar should be given more opportunities with the ball னு சொல்றோமே ஒழிய let us not discard the performance what சிவம் துபே did with the ball by bowling 6 overs 27 runs and 1 wicket. So இந்தியாவோட playing 11 will go unchanged. There is going to be Rohit Sharma, Shubman Gill, Virat Kohli, Shreyas Iyer, KL Rahul, Washington Sundar, Akshar Patel, Shivam Dube, Prasidh Krishna, பும்ரா அண்ட் குர்னூர் பிரார். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் போலர்ஸ் ஏலியான குயிக்கா போடுற போலர்ஸ் நிறைய இம்பாக்ட் பயங்கரமா கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா நான் கொஞ்சம் டெம்ட் ஆகி யோசிப்பேன் சிவம் தூபேக்கு பதிலாக ஹர்ஷதீப் சிங் எடுத்துன்னு வரலாமான்னு. ஏன்னா எனக்கு இருக்கிற 2 ஸ்பின்னர்ஸும் பாத்தீங்கன்னா டிஃபென்சிவ் ஸ்பின்னர்ஸ், they are not going to run through you. Washington Sundar is going to bowl 10 overs 46 runs. I can put my money on it if he is given an opportunity to do that. But Washington Sundar is going to get you a 3 for 39 தெரியாது. அக்ஷர் பட்டேல் போன மேட்ச் விக்கெட் எடுத்தாரு, அதை ஹானஸ்டா ரிஃப்ளெக்ட் பண்ணாரு. கிரேட் பெர்ஃபார்மன்ஸ். He came into the picture with the ball later on after 6-7 overs to pick up a cluster of wickets to end up with 4 wickets. It didn't strike early on when it is needed. That is where 107 for 6 இன்னொரு ஃப்ரண்ட் லைன் bowler இருந்தா 140 அவுட் ஆயிருப்பான். அதனால நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, வேற கோலி, ரோஹித் சர்மா, ராகுல் அடிக்காம நான் 257 ஏஸ் அவுட் பண்ணிட்டேன் சேஸாகும் போது இன்னொரு ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலர், பர்டிகுலர்லி குட் ஃபாஸ்ட் பவுலர் டிமாண்டிங் ஆல்சோ வெரைட்டி ஃப்ரம் ஹர்ஷதீப் சிங் போலிங் லெஃப்ட் ஆர்ம் ஓவர். அதனால அப்படி யோசிப்பேன். ஒருவேளை சிவம் துபே வந்து நீங்க வாஷிங்டன் சுந்தருக்கு அப்புறம் அக்ஷர் பட்டேலுக்கு அப்புறம் நீங்க பேட்டிங் இறக்குறீங்க அப்படின்னா இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் 10 ஓவர் இன்டென்சிட்டியா எடுத்தேன்னா எனக்கு அந்த பேர்டன் குறைஞ்சிரும். அதாவது வாஷிங்டன் சுந்தரும் அக்ஷர் பட்டேலும் சேர்ந்து 10 ஓவர் போட்டா போறோன்ற மாதிரி எனக்கு ஆயிடும்ன்றதுனால அந்த திங்கிங்ல இருப்பாங்களான்னு யோசிக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு தே வில் கோ அன்சேஞ்ச் வித் சிவம் துபே ரீடைனிங் இஸ் பிளேஸ் நினைக்கிறேன். ஓவர் டு யூ விக்கி பிஃபோர் வி கோ ஃபார் இங்கிலாந்து பிளேயிங் 11. இல்ல எனக்குமே அதுதான் ஃபீல் ஆகுது. பட் ஆனா வந்து இந்தியா வில் கோ அன்சேஞ்ச் ப்ராபப்ளி பிடாக். ஏன்னா ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்சஸ் கொடுத்துருக்காங்க. போலிங்லயும் வந்து என்னதான் அந்த பவர் பிளேவை வின் பண்ணலனாலும் அதான் 10 overs 51 நோ லாஸ்ல இருந்து எப்படி அவங்க 80 for 5 ஆனாங்கன்றது யாருக்குமே தெரியாது. ஸோ பிரில்லியண்டா பண்ணாங்க. குர்னூர் பிரார் வந்து அது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் ஆனா ஹி ஹாஸ் அ நேக் ஆஃப் பிக்கிங் விக்கெட்ஸ். ரன்ஸ் போறாரு 100%. எஸ், பட் ஆனா வேர்ல்டு கப்புக்கு இந்த ரூட்டை தான் இந்தியா எடுக்க போறாங்கன்னு எனக்கு தோணுது. பிரசித் கிருஷ்ணா, குர்னூர் டால் போலர்ஸ் வித் பும்ரா, இன்னொரு ஆல்ரவுண்டர் இன் ஹர்திக் பாண்டியா ஆர் நிதிஷ்குமார் ரெட்டி, சாரி நிதிஷ்குமார் ரெட்டி. சோ இப்படிதான் போறாங்கன்ற ரூட் இப்படிதான் இருக்குன்னா சிவம் துபேக்கு பதிலா நீங்க சொல்ற மாதிரி தாராளமா ஹர்ஷ்தீப் சிங் ஆடலாம். ஒரு வெரைட்டிக்கு ஹர்ஷ்தீப் சிங் என்ன பண்றாரு, அவர் ஹீஸ் ஆல்சோ குவைட் டால், 6'3", 6'4 இருப்பாரு. கண்டிப்பா வந்து ஹிட் த டெக் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்கு. டால் போலர்ஸ் தான் வேணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னா ஸோ ப்ராபப்ளி இட் இஸ் நாட் அ பேட் பெட் டு ஹேவ் ஹர்ஷ்தீப் இன் பிளேஸ் ஆஃப் சிவம் துபே. வெரி குட் சஜஷன் பீடாக் சேஞ்ச் வைஸ். அண்ட் இங்கிலாந்து ஆல் த மோர் இங்கிலாந்துக்கு தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீரீஸ் நான் ஃபீல் பண்றேன். ப்ராபப்ளி அது வந்து ஒரு கொஞ்சம் டிஸ்ரெஸ்பெக்ட் மாதிரி. அது வந்து நீங்க ஒரு குவாலிஃபயர்ஸ் ஆடி வர போறீங்க அப்படின்னா வந்து இட் இஸ் டேக்கிங் அ பிக் டென்ட் ஆன் யுவர் கண்ட்ரிஸ் ப்ரைடு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருக்கும்போது இங்கிலாந்து எவ்வளோ இன்னும் கீனா இருப்பாங்க இந்த கேம்ல வந்து நல்லா பண்ணி they want to get that win so desperately. அவங்க என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ண போறாங்க, என்ன 11 ஆடுவாங்க? சேஞ்ச் அவங்க பண்ண முடியாது அன்பார்ச்சுனேட்லி. நான் வந்து போன தடவை வந்து சொன்ன அந்த சேஞ்ச் பாத்தீங்கன்னா லியம் டாசன். நான் சொன்ன சேஞ்ச் லியம் டாசன் பிளேட் அ மேக்னிஃபிசன்ட் ஹேண்ட். அவர் இல்லைன்னா 140க்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. லியம் டாசனை நீங்க எடுக்க முடியாது. வேற யாரையுமே நீங்க கையே வைக்க முடியாம மாட்டிட்டு இருக்காங்க அந்த பிளேயிங் 11ல. அவங்க எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. அவங்க எப்படி யோசிக்கணும் அப்படின்னா இந்த கார்டிஃப் மாதிரி ஒரு வென்யூல அவங்க என்ன பண்ணணும்னா ஐடியலா ஐ வுட் வாண்ட் டு கெட் கஸ் அட்கின்சன் இன் பிளேஸ் ஆஃப் லியம் டாசன். ஓகே, இப்ப நீங்க எல்லாம் அந்த எமோஷன்ஸ்ல போக கூடாது. அவரு தான் வந்து என்ன காப்பாத்தினாரு, லியம் டாசன் இஸ் ஒன் ஹூ சேவ் மீ, வாட் ஆர் யூ டாக்கிங் பாஸ் அப்படின்லாம் நீங்க சொல்ல முடியாது. ஸோ இப்போ நீங்க லியம் டாசனை வந்து ஒரு பேட்ஸ்மனா நீங்க ஆடுறீங்க அப்படிங்கும் போது யுவர் அட் நம்பர் 8 இஸ் கம்மிங் தேர் அண்ட் சேவிங் யூ. அன்பார்ச்சுனேட்லி யுவர் top 6 has let you down. And if you really want Liam Dawson to add value at number 8 as a batsman and bowl 2 overs, you're picking the wrong 11. இப்போ போன மேட்ச் என்ன இருக்கு பாருங்க, அவங்களோட bowling performances பாருங்க. லியம் டாசன் வந்து 2 ஓவர்ல 10 ரன் போன மேட்ச். ஓகே, ஜேக்கப் பெத்தல் 1 ஓவர்ல 10 ரன். வில் ஜாக்ஸ் has bowled 7 overs for 43 runs.
அப்படிங்கும்போது when you are giving more, அதுல கேட்டா என்ன சொல்லுவாங்க, லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க, அதனால நிறைய வந்துட்டு இவரை யூஸ் பண்ணேன், பேர் என்ன, வில் That's ஜாக்ஸை யூஸ் பண்ணேன்னு சொல்லுவாங்க. That doesn't really come into the picture. If Will Jacks is bowling more overs than Liam Dawson, அப்படிங்கும்போது you are in a problem here. அப்படிங்கும்போது you cannot waste a slot just because the man has played a brilliant knock with the bat. You have to accept the fact that your batting order failed. என்ன பொறுத்த வரைக்கும் அட்கின்சன் இஸ் ஆல்சோ நாட் அ மக் வித் த பேட்டர். he can also score some 15-20 runsன்றதுனால என்ன பொறுத்த வரைக்கும் I'm expecting one change, that is Gus Atkinson on a pitch where the fast bowlers are expected to dominate to take the place of Liam Dawson. That is Jacob Ethel, Ben Duckett, Joe Root, Harry Brook, Josh Butler, Will Jacks, Sam Curran, Adil Rashid, Jofra Archer, இவர் கஸ் அட்கின்சன் அண்ட் ஜாஸ்டன். இப்படிதான் நான் வரும்னு நினைக்கிறேன். ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு. விக்கி, ப்ளீஸ் ஆட் ஆன் டு தட் இஃப் இட் மேக் சென்ஸ் டு யூ, ஆர் யூ வில் மெயின்டைன் தி சேம் பிளேயிங் லெவல். இல்ல, லியாம் டாசன் வந்து எனக்கு தெரியல பீடாக். ஏன்னா அவர் அந்த சாலிடிட்டி கொடுக்குறாரு பேட்டிங்ல. இவங்களோட ப்ராப்ளம் என்னன்னா, தே ஆர் நாட் ஏபிள் டு பேட் அவுட் த 50 overs ப்ராப்பர்லி தட் தே ஷுட் ஆக்சுவலி பி டூயிங். ஸோ இவங்களோட ப்ராப்ளம் வந்து போலிங்ல எப்போ ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, இவங்க ரொம்ப ரெக்லஸா பேட்டிங் ஆடுறதுனால தான் நிறைய டைம் போலிங்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. இன்ஃபேக்ட் 43 for 2 ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு பர்ஸ்ட் கொடுக்குறாரு, டங் ஒரு பர்ஸ்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி இருக்கும்போது இவங்களால தே ஆர் நாட் ஏபிள் டு கெட் அனதர் ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப் இன் போலிங்கோ, இல்ல ஒரு 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 280 இல்ல ஒரு 320 இந்த மாதிரி ஸ்கோர் அவங்களால போஸ்ட் பண்ண முடியலன்றதுதான் அவங்க ப்ராப்ளமா இருக்கே தவிர, நாட் தட் bowlers ஆர் நாட் பீங் ஏபிள் டு டேக் விக்கெட்ஸோ அந்த மாதிரி எதுவுமே பெருசா எனக்கு தெரியல பாக்குறதுக்கு. ப்ராபப்ளி நீங்க சொல்ற மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி லியாம் டாசன் தேவைப்படாது, அதனால கஸ் அட்கின்சன் போலாம் அப்படின்றது வேணா டெஃபினட்டா ஒரு சேஞ்ச் இருக்கலாம். பட் தே ஆர் இன் a very precarious position. நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது அவங்க எல்லா பக்கமும் மாட்டிட்டு இருக்காங்க. காம்பினேஷன் வைஸும் தே ஆர் நாட் சார்ட்டட், பர்ஃபார்மன்ஸ் வைஸும் வர மாட்டேங்குது, பேட்டர்ஸ் அடிக்க மாட்டேன்றாங்க, ரொம்ப ரெக்லஸா இருக்காங்க பேட்டிங்ல. அண்ட் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இந்த திஸ் ஒன் டே இஸ் கோயிங் டு பி வெரி டெஸ்டிங் ஃபார் இங்கிலாந்து தான் நான் பர்சனலா நினைக்கிறேன். இதுல வந்து புதக்குழி ஃபேஸ் ஏதாவது இருக்கா பீடாக் இந்த இடத்துல? எப்படி இதை வந்து எதிர்கொள்ள போறாங்க ரெண்டு டீமும்? அதாவது இப்ப நீங்க கரெக்டா ஒரே ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. ஜாஷ் டங் போல் குவிக், ஜோஃப்ரா ஆர்ச்சர் போல்டு குவிக், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சாம் கரன் அவர் போர்ட்ல அந்த ஸ்லோ டெலிவரியில 4 ஓவர்ல தேத்திடலாம். 4 ஓவர் மேட்ச்ல T20ல அந்த 4 ஓவர்ல 29 ரன் கொடுத்தா பெருசா தெரியும், விக்கெட் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அவர் அடிக்க போய் விக்கெட் வந்துடும். இஸ் நெவர் அ டியர் அவே ஃபாஸ்ட் பவுலர் who can join the league of Jofra Archer or Josh Tang. That is where England missed a trick or two. They didn't have a third fast bowling spearhead. இப்போ இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா they got 3 bowlers who can clock 140 plus, that Jasprit Bumrah, Gurnoor Brar and Prasidh Krishna. That made a difference for them. அதனால ஸ்பின்னர்ஸ் வந்து அவங்க சரியா வரலன்னாலும் அந்த 30 ஓவர் ஹாஸ்டிலிட்டியில they edged out இங்கிலாந்துங்கும் போது, இப்ப 5-5 10 ஓவர் நீங்க ஃபர்ஸ்ட் 12 ஓவர்ல ஜோஃப்ரா ஆர்ச்சரி ஜோஷ் டங்கும் போட்டீங்கன்னா கதை ஓவர். திரும்பாத பிச்சில் ஆதில் ரஷீது, வில் ஜாக்ஸ், லியம் டாசன், சாம் கரன் போட்டா செமடி வாங்கிடுவாங்கன்றதுனால ஐ எம் 100% ஷூர் த ரைட் காம்பினேஷன் இன்ஸ்பைட் ஆஃப் த மெக்னிஃபிசன்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் லியம் டாசன், இட் ஹேஸ் டு பி கஸ் அட்கின்சன் இன் பிளேஸ் ஆஃப் இவங்க அப்படின்னு. புதகுழி ஃபேஸ்ன்றது ஒரு சொல்லுது, உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் எப்படி ஸ்ட்ராட்டஜி அப்ரோச் பண்ணணும்னு. எடுத்த உடனே தான் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு. இங்கே உங்களுக்கு வின் ஃபேக்டர்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஹவு யூ ஆர் கோயிங் டு பேட் ஃப்ரம் ஓவர்ஸ் 21 to 40. இங்கிலாந்துல மிடில் ஓவர்ஸ் வந்து எப்பவுமே உங்களுக்கு வந்து அந்த ஒரு இதுவாக தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த மிடில் ஓவர்ஸ் 21 to 40 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் இஸ் கோயிங் டு பி ஷ்ரேயஸ் கேஎல் ராவல நான் சொல்லவே மாட்டேன். அவரெல்லாம் ஃபெயில் ஆனாரா பத்தி கவலையப்பட மாட்டேன். இப்ப என்னன்னா ஆல் ஆஃப் a sudden it looked good because அக்ஷர் பட்டேல் was been in rough form, did well. வாஷிங்டன் சுந்தர் has never got his opportunity, scored well. எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது along with சிவம் தூபே. ஓகே, ஒரு மேட்ச் தோத்தாங்கன்னா எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க அந்த மிடில் ஆர்டர் வந்து சரியில்லைன்னு. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் பாத்தீங்கன்னா இட் லுக்ஸ் அ டீசன்ட் மிடில் ஆர்டர், டசன்ட் டுக் எனி த்ரெட்டனிங் அட் ஆல். தட் இஸ் an absolute honesty. ஓகே, அங்க நம்பர் 4ல இருந்து பாத்தீங்கன்னா ப்ரூக் போன மேட்ச் மிஸ் பண்ணிட்டாரு. அதனால வந்து பீப்புள் நாட் மெனி பீப்புள் கேன் பி ஹாப்பி வித் ஹாரி ப்ரூக். பட்லர் இஸ் பேக் டு ஃபார்ம். Will Jacks is destructive. Sam Curran can bat. எனக்கு தெரிஞ்ச அட்கின்சன் உள்ள வரவரை he can also bat. Archer can bat. Adil Rashid can bat என்றதுனால போன மேட்ச் என்ன ஆச்சு, that is a different issue altogether. Where is England ranked in the table? That's a different issue altogether. If they get a whitewash, they might go to
qualifiers is a different issue together. If you see both the teams together, irrelevant of what happened in the last game, still England's batting looks a little bit better considering their home conditions. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ்ல யார் நல்லா bowling போடுறாங்களோ they are going to win the game. ஜஸ்பிரீத் பும்ரா சீட்டிங் த ஸ்ட்ராப்ஸ், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பிராரும் சரி பிரசித் கிருஷ்ணாவும் சரி நல்லா போட்டாங்க. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல இங்கிலாந்து had the measure out of it and then they lost the game. அதுல எந்த சந்தேகம், ஹர்ஷதீப் சிங் ஆடுவாங்களா அப்படின்றது தெரியாது. இங்க டெஃபினெட்லி ஷூர் கஸ் ஹட்கின்சன் இஸ் கோயிங் டு கம் பேக். Gus Atkinson, Jofra Archer and Josh Trent supported with Sam Curran. It's not a bad bowling attack, even though Indian bowling attack ran through England. And the edge definitely India kirkom. Somehow I feel, considering the conditions in Cardiff, where toss is going to be vital, where the team winning the toss will definitely bowl first. England, திருப்பியும் in spite of losing, will get my edge, a tiny edge, that is 51-49. Over to you, Vicky. பீடா லக்கு பாக்குறாரு. சும்மா இங்கிலாந்து கொடுத்தா இந்தியா ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கிலாந்துக்கே திருப்பி இந்த வாட்டி கொடுக்குறாரு. சும்மா ஜோக்ஸ் அபார்ட் பீடா. சி ஐ ஆல்சோ ஃபீல் த சேம் பீடா. பட் ஆனா இந்தியா வந்து ஒரே ஒரு ஸ்டாண்ட் அவுட் என்னன்னா, இந்தியா நோ வாட் தேர் பேட்டர்ன் இஸ். இந்தியாவுக்கு ஒரு செட் டெம்ப்ளேட் இருக்கு. தே ஹாவ் அ காம்பினேஷன். தே ஹாவ் ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் ஹூ ஆர் ஆக்சுவலி டூயிங் வெல் வித் த பேட் ஆல்சோ. ஸோ அது வந்து ஆடட் அட்வான்டேஜ் ஃபார் இந்தியா. இந்த மூணு நீங்க சொன்னீங்களா, இந்த 140 போடக்கூடிய அந்த 3 பேர் தான் making the big difference in the bowling lineup in terms of India. ஏன்னா 11-20 தான் கேமே க்ளோஸ் பண்ணாங்க. அவங்க 3-4 விக்கெட் டப்புன்னு விட்டு 11-20 தான் கேமே கொலாப்ஸ் ஆச்சு இங்கிலாந்துக்கு போன ஒன் டேல. இந்த ஒன் டேல என்ன ஆக போகுதுன்றத வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். பட் அகைன் என்னோட எட்ஜ் வந்து இந்தியாவுக்கு தான் நான் கொடுக்க போறேன். ஐ எம் கோயிங் அகைன்ஸ்ட் ஸ்பீட் ஆஃப் திஸ் டைம் ஆல்சோ. 51-49 டு இந்தியா டு சீல் த சீரீஸ் இன் திஸ் கேம். கார்டிஃப்ல சீல் பண்றாங்க. கரடுமுரடு கார்டிஃப்ல இந்தியா சீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் கேம் சேஞ்சர்ஸ் யாரா இருக்க போறாங்க பீடா? ஒன் ஃப்ரம் ஈச் டீம். உங்களோட கேம் சேஞ்சர்ஸ் யாரா இருக்க போறாங்க? கருப்புசாமிக்கு ஒரு சில இடத்துல தாண்டி பவர் இருக்காது. கருப்புசாமி இந்த ஏரியால எனக்கு பவர் இருக்குன்னு சொன்னா ஆட்டம் கண்டுடி. கார்டிஃபாவது எட்ஜ் பேஸ்னாவது வராண்டா கருப்புசாமி இந்த வேற. புட்டிங் மை மணி அண்ட் கருப்புசாமி, விராட் கோலி. The same thing applies to Harry Brook. Harry Brook will come all guns blazing. So it's Virat Kohli from India and Harry Brook from England. Over to you, Vicky. I'm going classic. Joe Root from England, Shreyas Iyer from India. So best bet நல்ல ஃபார்ம்ல இருக்கவங்க மேல போட்டு கம்முன உட்காந்துக்கலாம். If you want to add something, please add on Pidog. இல்லனா Stumpy Dog segmentல குயிக்கா ஒரு क्वेश्चन வச்சிருக்கேன், அதுக்கு போயிடலாம். Stumpy Dog segmentல குமரன் எழிலன் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, Pidog speaks என்ன கேட்டிருக்காரு? But the question is, will India need a wrist spinner when they go to South Africa for the World Cup? Once Hardik comes in, by the looks of it, it has to be either Shreyas or Ishan need to miss out. But still, going with your 11, they right now have 5 proper bowlers without the variety of a wrist spinner. Or will one of Gurnoor or Prasidh miss out to fit Kuldeep? Question mark. But then the batting will stop at 7 with the proper 4 bowlers to follow. Given that they want someone capable of batting at number 8, how will they form a complete 11 without compromising on a potent bowling lineup? அவர் வந்து பிரிச்சு வச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு இந்த போலர் ஆனா இவங்க ஆடுறது கஷ்டம், இந்த பேட்ஸ்மேன் ஆனா இவங்க ஆடுறது கஷ்டம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க பீடா. 7 பேட்டர் 4 bowler ப்ராப்பரா போறது கரெக்டா, இல்ல நம்பர் 8ல இந்த பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் எனக்கு கண்டிப்பா தேவைப்பா இந்த டீமுக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் அந்த மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் நான் அப்படி போகவே மாட்டேன். நம்பர் 8ல ஒருத்தன் பேட்டிங் ஆடினா எனக்கு லக்ஸரின்னு எடுத்துப்பேன் ஒழிய அதை தேடி பிடிச்சி நான் போகப்பட்டேன். நம்பர் 8 நீ எதிர்பார்க்கறேன்னா நம்பர் 7 என்னடா பண்ணிட்டு இருக்கானுங்க? கடலை மிட்டாயை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 7 அடிக்காதவன் 8 வந்து என்ன பண்ணிட போறான்? அந்த 8 வந்து ஒரு 15 ரன் அடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த 8 இருக்கணும். ஒரு 320 சேஸ் பண்றீங்க, ஒரு 305க்கு ஒரு 7 இருந்ததுன்னா அப்ப வந்து ஒரு 15 ரன் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி தான் இருக்கணும். நம்பர் 8 வர்றவன் உனக்கு 26வது ஓவர்ல வந்து 50 ஓவர் நீங்க ஆடணும்னு நினைச்சீங்கன்னா யூஆர் டேக்கிங் a wrong step. என்ன பொறுத்த வரைக்கும் அவுட் அண்ட் அவுட் ஆஃப் ஹர்திக் பாண்டியா is bowling 140. The only fitness is, can he do that? Can he replicate it in 10 overs in ODI cricket? That is going to be a question. அவங்க எப்படி போவாங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர், ஒரு ஸ்பின் bowling ஆல்ரவுண்டர், பியூர். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ இப்போ நான் எப்படி யோசிப்பேன்னா, இப்போ அந்த ஒரு ஸ்பின் bowling ஆல்ரவுண்டர் அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா அப்படின்னா தே கேன் bowl and they can bat. ஓகே, அதுக்கப்புறம் நான் எப்படி போவேன்? உங்களுக்கு 2 வந்து டியரவே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்துருவேன்.
அதுக்கப்புறம் அதை தவிர என்ன பண்ணுவேன், ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னரை கண்டிப்பா என்னோட டீம்ல நான் வச்சுப்பேன். சவுத் ஆப்பிரிக்கால நீங்க போகணும்னா உங்க அந்த ஒரு இதுல தான் வரும். 8, 9, 10, 11 பாத்தீங்கன்னா 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ஒரு இது பேர் என்ன, ரெஸ்ட் ஸ்பின்னர் இருக்கணும். ஹர்திக் பாண்டியா அண்ட் அக்ஷர் பட்டேல் அண்ட் தென் த பேட்ஸ்மேன். திஸ் should be the காம்பினேஷன். ஏப்பா உனக்கு கேஎல் ராகுல், விராட் கோலி, ரோஹித் சர்மா, சுப்மான் கில்லு, ஷ்ரேயஸ் ஐயர், 5 கடோத்கஜன் பேட்ஸ்மேன் நீங்க வச்சிருக்கீங்க. அதை தவிர உங்களுக்கு 6ல ஹர்திக் பாண்டியா, உங்களுக்கு 7ல அக்ஷர் பட்டேல் இருக்காங்க. அப்படிங்கும் போது ஜஸ்ட் இமேஜின், தென் யூ காட் இந்த நெக்ஸ்ட் 4 யூ ஆர் ஃபில்லிங் அப் வித் ஜஸ்பிரீத் பும்ரா, டிஎஸ்பி சாரு, ஒன் ஆஃப் குர்னூர் பிராரு, ஆர் பிரசீத் கிருஷ்ணான்னு வச்சுக்கோங்க. 3 பொட்டன்ட் ஃபாஸ்ட் பவுலரு. ஒன் ஆஃப் வருண் சக்கரவர்த்தி ஆர் குல்தீப் யாதவ், 1 பொட்டன்ட் விக்கெட் டேக்கிங் 4 பவுலரு. தென் சப்போர்ட்டட் பை ஹர்திக் பாண்டியா அண்ட் அக்ஷர் பட்டேல். ஒரு யாராவது ஒரு பவுலர் சரியா அடி வாங்கினா கூட அக்ஷர் பட்டேல் இஸ் அ ப்ராப்பர் பவுலர். நவ் either அக்ஷர் பட்டேல் ஆர் ஹர்திக் பாண்டியா இஸ் கமிங் as your 6th bowling option. It's a potent bowling attack. அதுக்கப்புறம் அந்த 5 நங்கூரம் பேட்ஸ்மேனை சொல்லிட்டேன். ஹர்திக் பாண்டியா கேன் பேட், அக்ஷர் பட்டேல் கேன் பேட். 8, 9, 10, 11 இதுல இதைத்தான் நீங்க எப்படி யோசிக்கணும்னா, அர்ஷித் ராணா ஃபிட் ஆயிட்டாருன்னா தென் அர்ஷித் ராணா comes in place of the third seamer after Siraj and Bumrah. Now that is going to be a cushion. Arshit Rana is going to give it number 8. அந்த 15 ரன் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அர்ஷித் ராணாக்கு இருக்கு. இட்ஸ் அன்பார்ச்சுனேட் ஃபார் யூ டு மிஸ் அவுட் ஆன் பிரசித் கிருஷ்ணா ஆர் குர்னூர் பிராட். பட் let us be honest. Arshit Rana is quick. Arshit Rana is bowled well. Arshit Rana has picked up wickets. Arshit Rana scored runs. அப்படிங்கும்போது அந்த பேலன்ஸை நீங்க எடுத்துன்னு வரணும்னு பார்க்கணுமே மொழிய. 3 பொட்டன்ட் ஃபாஸ்ட் பாலர்ஸ். ஹர்ஷதீப் சிங்கை வேற விட்டேன். இப்போ காம்படிஷன் எப்படி இருக்கு பாருங்க. ஹர்ஷதீப் சிங்கை வேற விட்டேன். ஸோ அப்படிங்கும் போது இதுதான் உங்களுக்கு உங்களோட நம்பர் 8 கண்டிப்பா உங்களுக்கு ஆடியே ஆகணும்னா the only compromise you can make is bringing ஹர்ஷித் ராணா at number 8. அதுக்காக நீங்க நம்பர் 8ல உங்களுக்கு ஹர்ஷத் பட்டேலோ இவ்வளோ ஹர்ஷத் பட்டேல் should bat at number 7. you should give him confidence. you have to develop him. இப்படிதான் போகணும். என்னை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கால ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன ஆச்சு விக்கி, 107 for 6 விக்கி. ஒரு விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர் உங்களுக்கு இருந்திருந்தானா 140 ஆல் அவுட். எல்லாரும் எப்படி யோசிக்கிறாங்க, 258 அங்கேருந்து கொடுத்துட்டு அக்ஷர் பட்டேல் அதுக்கப்புறம் 50 அடிச்சதை பத்தியா, அக்ஷர் பட்டேல் இல்லைன்னா தோத்துருப்பாங்கன்றாங்க. நீ 130 அடிச்சிருந்தீங்கன்னா நம்ம ரெக்கார்டிங்க முன்னாடியே முடிச்சுட்டு போயிருப்போம். சுப்மான் கில் 80 நாட் அவுட்டா இருக்கும்போது கிராம்ஸ்லயே அவர் போயிருக்க மாட்டாரு, மேட்ச் முடிஞ்சிருக்கும். எல்லாருமே எப்படி யோசிக்கிறாங்கன்னா அவுட்கமா பாக்குறாங்க. அவுட்கம்ல என்ன சொல்றாங்க, அக்ஷர் பட்டேல் அடிச்சு 50 ரன்னா ஜெயிச்சிருவே நீ அப்படின்றவாங்க. அக்ஷர் பட்டேல் இருக்கணும் டீம்ல. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் எப்படின்னா, இட் ஹாஸ் டு பி a wicket taking bowler which you have to develop right now with so many months, probably 13, 14 months to go. Who is that? Is it Varun Chakravarti? Is it going to be Kuldeep Yadav? One of them has to be in considering South African conditions. அதே மாதிரி வாண்டரஸ் செஞ்சுரியன்லாம் ஒருவேளை சம பாட்டா விக்கெட் கிடைச்சி ஒரு 16 ஓவர்ல ஒரு 90 ஃபார் நோலாஸ் ஆப்போசிஷன் வந்துட்டாங்கன்னா யாரு விக்கெட் எடுப்பாங்க உங்களுக்கு? சம மாட்டி 340 350 கொளுத்திடுவாங்க வாண்டரஸ்ல. அதனால பிரிஸ்ட் ஸ்பின்னர், the wicket taking spinner is definitely a must in South Africa. What least I know knowing South Africa. Vicky, please, if you want to add on something before I can go the closing thoughts. இல்ல பீடா, அதுதான் நீங்க ஆல்ரெடி இந்த காம்பினேஷன் வைஸ் பிரில்லியண்டா அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. அதுல பிரில்லியண்டான எக்ஸ்பிளனேஷன் ஃபார் வாட் எவர் த கொஸ்டின் தட் தே ஆஸ்ட். ஏன்னா நிறைய காம்பினேஷன்ஸ் போட்டிருக்கோம். பட் இதுல என்னெல்லாம் காம்பினேஷன்ஸ் இருக்கோ, கேரி பண்றது என்னவா இருந்தாலும், என்ன பிளேயிங் லெவன் என்ன கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற, நீங்க ஹை வேல்டுல எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர் தான் ஆடுவாங்க, ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர் தான் ஆடுவாங்க. நீங்க சொல்ற கோஸ்டல் ரீஜன்ஸ்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ல அப்படி சுத்தி சுத்தி ஆட போறாங்க. ஆப்வியஸ்லி we are just going to wait and watch what's the squad is going to be for World Cup. பட் இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் கேம் இன் திஸ் சீரீஸ், இந்தியா ஹேஸ் அ சான்ஸ் டு சீல் தி சீரீஸ் ஹியர். ஒரு சோலேஸ் மாதிரி இந்தியாவுக்கு T20 சீரீஸை தோத்துட்டு இங்க ஒன் டே சும்மா நெயில் பண்ணிட்டு போறது, ஒரு ஒயிட் வாஷ், ரிட்டர்ன் ஒயிட் வாஷ் ரிவீட் அடிக்கிறது அப்படின்னும் போது இட் இஸ் நாட் வெரி ஈஸி. பட் அது ஏதாவது நடக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? வாட் இஸ் த க்ளோசிங் தாட்ஸ் தட் யூ ஹேவ் டு சே ஹியர்? He has a great chance to just close the series out here. Okay, நான் ஒரு ஹானஸ்டா ஏன் கொடுத்தேன்னா, எக்ஸ்பெக்ட் கஸ் ஹட்கின்சன் டு கம். டாஸ் இஸ் கோயிங் டு பிளே a vital role here. இங்கிலாந்து இந்த தடவை டாஸ் வின்னா, they surely going to bowl first. They're not going to continue the mistake of batting first here. They got over excited. 250 அது இதெல்லாம் அடிச்சா, சப் இன்ஸ்பெக்டர் தானே, ஓடுதான் 2 இறங்கிடலாம் அப்படின்னு பார்த்தான். இப்ப அவனுக்கு முடிச்சிருப்பான். ஐயோ அது ஆவாது, சப் இன்ஸ்பெக்டர் இல்ல 3 இன்ஸ்பெக்டர் ஜெனரல் இருக்காங்க.
ரோஹித் சர்மா, கோலி அண்ட் கேஎல் ராகுல் அந்த 3 பேரும் ஆன் டியூட்டி வேற எங்கேயோ போயிட்டாங்க, வரல ஆக்சுவலாங்க. ஓகே, இன்ஸ்பெக்டர் ஜெனரல்ன்றதுனால வேற ஏதோ கிரைசிஸ் வேற ஏதோ பார்க்க போயிட்டாங்க, வரலங்க. வருவாங்க, கார்டிஃப்ல வருவாங்க, திரும்பி வருவாங்க 2.0 வருஷனா அப்படிங்கும் போது தே வில் பி மைண்ட்ஃபுல் அப்படின்றதுனால டீம் winning the toss is definitely going to bowl first. Even then, if another team batting second, if they have 140 plus of 30 overs hostility, they'll have a chance. இப்போ இங்கிலாந்து திருப்பியும் லியம் டாசனோட போயிட்டு அவங்களோட இந்த போலிங்கோட போனாங்கன்னா the series is definitely going to be close up. And Vicky, you are going to get it right. Papa, என்ன நடக்குதுன்னு what I wanted to make sure is if India is going to continue the same playing level, not getting Arshdeep Singh in. I want Washington Sundar to have a chunk of overs to see, to add on to his confidence with the brilliant work what he has done with the bat, to multiply it on with the ball. அதை பண்றாங்களான்னு பார்ப்போம். நான் ஒரு டைனி எட்ஜ் இங்கிலாந்து கொடுத்துருக்கேன் considering the conditions that they will play Gus Hutchinson. பட் விக்கி வந்து லாஸ்ட் மேட்சும் ரொம்ப கரெக்டாக அடிச்சாரு, இந்த மேட்சும் கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. We'll come back and do a detailed review whether India has closed out with one more game to go in the beautiful Sophia Gardens, Cardiff. England comes back with stale to square the series and leave one to play it all for in the Sunday for the series decider. And until we come back and do a detailed review with your 100% Blast Vignesh on where India is going to end up in Sophia Gardens. Thanks a lot and bye-bye.